சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவா மீடியா ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டு காலத்துக்கு மேலாக தொடர்ந்து வீரப்பன் அவர்களுடைய வரலாறுகளை பற்றி சொல்லி வந்துகிட்டு இருக்கேன். இது நான் எழுதி வெளியிட்டிருக்கிற வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் 4 தொகுதி நூல்களில் இருக்கக்கூடிய முக்கியமான சாரங்களை மட்டும் சொல்லியிருக்கேன். இதில் 3ஆம் தொகுதி நூல் நீதிமன்ற வழக்கு இருக்கிறதுனால அதை பற்றி நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பேசியிருந்தோம். அது பேசுகிறத தவிர்த்திருக்கிறோம். நீதிமன்ற வழக்கு முடிந்ததுக்கு பிறகு தான் நம்ம அதை பற்றி பேச முடியும். வீரப்பன் அவர்களுடைய வரலாற்றை முதலிலிருந்து சொல்ல முடியாத ஒரு சிக்கல் ஏற்பட்டது. அதுக்கு பிறகு அவருடைய இறுதி நாட்களில் நடந்த நிகழ்வுகளை பற்றி வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் இறுதி பகுதி தனியாக அவருடைய வரலாறுகளை நம்ம சொல்லி முடித்ததுக்கு பிறகு மீண்டும் முதலிருந்து தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். இந்த வாரத்தோடு வீரப்பன் அவர்களுடைய வரலாறு நான் எழுதி வெளியிட்டிருக்கிற நூலில் வந்திருந்த செய்திகளினுடைய இறுதி பாகம் இதுதான். இதோடு அது நிறைவு பெற்றுவிடும். சிவா மீடியாவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற பல நண்பர்கள் இந்த வீடியோக்களினுடைய தொடர்ச்சி ஒன்றை விட்டு ஒன்று இன்னொன்று கண்டினியூவாக எங்களுக்கு கிடைக்கிறதில்ல அப்படின்னு ஒரு குறைபாட்டோடு சொன்னாங்க. நீங்கள் சிவா மீடியாவுடைய அந்த முதல் பகுதியை திறந்துட்டு உள்ளே போய் பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வீரப்பன் அவருடைய வரலாறுகள் வரிசையாக ஒன்றின் பின் ஒன்றா தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும். அந்த வகையில் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இது தவிர வீரப்பன் அவருடைய வரலாற்றை மிக குறைவான விலையில் கொடுங்க, எங்களால் நீங்கள் கொடுக்குற விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னாங்க. இப்போ வீரப்பன் அவர்களுடைய வரலாற்றின் நீதிமன்ற வழக்கில் இருக்கிற அந்த பகுதி தவிர மீதி 3 தொகுதி நூல்களும் 1700 ரூபா விலையில் கொடுத்துட்ருக்கோம். அதை கிட்டத்தட்ட 1000 ரூபாய் விலையில் கொடுக்கறதுக்கான வேலைகளும் நடந்துகிட்ருக்குது. இன்னும் 25 நாள் அல்லது ஒரு மாதத்துக்குள்ளாக அதை பற்றி ஒரு இறுதி நிலை வந்துடும். கண்டிப்பாக 1000 ரூபாய் உங்களுடைய அஞ்சல் செலவோடு சேர்த்து 1100 ரூபாய்க்கு வீரப்பனுடைய முழு வாழ்க்கை வரலாறு அடங்கிய தொகுப்பை கொடுக்கறதுக்கான வேலை நடந்துகிட்ருக்கு. அது நிச்சயமாக இதே யூடியூப் சேனலில் உங்களுக்கு அறிவிப்பு வரும். கிட்டத்தட்ட நூல் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டு 1000 பேருக்கு மேலே தொகை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அதை வாங்க முடியாமல் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே சொல்கிற ஒரு செய்தி என்ன, நிச்சயமாக 1000 ரூபாய் அஞ்சல் செலவோடு சேர்ந்து ஒரு 1100 அந்த அளவில் உங்களுக்கு நூலை கொடுக்கறதுக்கான முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக அது ஒரு மாதத்தில் சாத்தியமாகும். சிவா மீடியாவுடைய இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு தொடர்பு எண் இருக்கும். அந்த தொடர்பு எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முகவரி அனுப்பி செய்தி கொடுத்தீங்கன்னா நூல் அனுப்பி வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நான் செஞ்சு தருவேன். தயவுசெய்து ஃபோன் மூலம் பேசலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த எண் தொடர்புக்கான எண் அல்ல, அது முழுக்க முழுக்க வாட்ஸ்அப் செய்திகளை மட்டும் பகிர்ந்துக்கிறதுக்கான எண். அந்த எண்ணுக்கு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய தேவைகளையும் வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்துங்க. இந்த வாரத்தோடு வீரப்பன் அவர்களை பற்றிய செய்தி முடிஞ்சிருச்சா அப்படின்னு யாரும் அச்சப்பட தேவையில்லை. நிச்சயமாக வீரப்பன் அவர்கள் ஒரு மகாபாரத ராமாயணத்தை போன்ற மிகப்பெரிய வரலாற்று பின்னணியை கொண்டவர். அவருடைய செய்திகளை குறைந்தபட்சம் நம்ம இன்னும் பேசினாலும் 10 ஆண்டுகள் தொடர்ந்து பேசலாம், அந்த அளவுக்கு செய்திகள் இருக்குது. நான் சந்தித்து பார்த்து பேசி நூலாக பதிவிட்ட செய்திகள் மட்டும் நூலில் இருக்கின்ற செய்திகள் நிறைவடையுது. இதை கடந்து இன்னும் நான் பலரை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன், சந்திக்கவும் போகிறேன். இவங்க எல்லாருமே வீரப்பன் அவருடைய அனுபவங்களையும் அவரோடு அவங்களுக்கு ஏற்பட்ட நட்புகளையும் தொடர்புகளையும் வீரப்பனை பற்றி நான் சொன்னது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 விழுக்காடு தான் சொல்லியிருப்பேன். இன்னொரு 70 விழுக்காடு சொல்லப்படாத செய்திகள் இருக்குது. அந்த செய்திகள் எல்லாமே தொடர்ந்து சிவா மீடியாவில் வந்துட்டு இருக்கோம். அதுவும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நாள்களில் முக்கியத்துவம் வாய்ந்த நல்ல செய்திகள் கண்டிப்பாக வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வீரப்பன் அவருடைய வரலாற்றில் நடந்த அந்த நம்ம சொல்லி வந்துகிட்டு இருக்கிற கதையினுடைய தொடர்ச்சிக்கு போவோம். 2002ஆம் ஆண்டு நாகப்பாவை கடத்தி அவர் கொல்லப்பட்ட நிலையில் அங்கிருந்து தப்பி மாதேஸ்வர மலையினுடைய மேற்கு பக்கம் இருக்கிற செங்கிடி காட்டிலிருந்து வீரப்பன் செங்கப்பாடி காட்டுக்கு வந்துடுறாரு. அதுக்கு பிறகு அவர் கிட்டத்தட்ட 2003ஆம் ஆண்டினுடைய துவக்கத்திலிருந்து அவர் கொல்லப்படுகின்ற அந்த நேரம் வரைக்கும் அவர் சத்தியமங்கலம் காட்டு பகுதிக்கு போகவே இல்லை. தொடர்ந்து செங்கப்பாடி காட்டிலே தான் தங்கியிருக்காரு. செங்கப்பாடி காட்டிலே அவர் தங்கிறதுக்கான இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கூட இருந்த ஆள்களுடைய எண்ணிக்கை 4 பேராக மாறிடுது. வீரப்பன், சேத்துக்குடி கோவிந்தன், சந்திரகவுடா, சேதுமணி, இவங்க 4 பேர் மட்டுமே இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஆள்களை தன்னுடைய குழுவினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கான முயற்சி கொண்டார். அரியலூர் மாவட்டத்தில் அந்த காலகட்டத்தில் தலைமறை இயக்கமாக இருந்த இளவரசன் தலைமையிலான குழுவினரை தேடி சேதுமணியை அனுப்பி மீண்டும் கொஞ்சம் ஆளுகளை கூட்டிகிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் சேதுமணி அங்கே போன நேரத்தில் பல்வேறு வழக்குகளில் இளவரசனுடைய ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டு எல்லாமே சிறையிலையும் தலைமறைவாக வருதுனால அவங்க யாரையும் சந்திக்க முடியாமல் சேதுமணி வெறுங்கையோடு திரும்பிடுறாரு. அதுவும் இல்லாமல் வீரப்பன் யோசிச்சு பார்க்குறாரு, அரியலூர் பகுதியிலேருந்து வர்றவங்க யாரும் தொடர்ந்து காட்டுக்குள்ளே நிற்க மாட்டேங்கிறாங்க. இவங்களை விட்டுட்டு இந்த காட்டுப்பகுதியை ஒட்டி இருக்கிற பழங்குடி சமூகத்தை சார்ந்தவங்க மற்ற அவர் சார்ந்து இருக்கிற அந்த சமூகத்தை சார்ந்த ஆளுகளாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் காட்டுக்குள்ளே இருப்பாங்க அப்படிங்கிற முடிவில் செங்கப்பாடி பகுதியில் இருந்த சிலரை
தன்னோடு இணைக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறாரு. யாரும் ஒத்துழைப்பு கொடுக்கல, யாரும் நெருங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது. அதுக்கு பிறகு அவரோடு ஏற்கனவே பழகி இருந்த பல கூட்டாளிகள் தடா வழக்குகள் மற்ற வழக்குகளில் சிக்கி இருந்துட்டு அந்த காலகட்டத்தில் தான் விடுதலையாகி வெளியில் வந்திருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு மீண்டும் தன்னுடைய குழுவோடு இணைக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறாரு. அப்போதும் யாரும் கூட வர்றதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா ஏற்கனவே 8 ஆண்டுகள் 9 ஆண்டுகள் சிறையில் இருந்துட்டு வெளியில் வந்து திருமணம் முடிச்சு அந்த திருமணம் செய்யக்கூடிய அந்த சூழலில் இருந்த பல இளைஞர்கள் வீரப்பனுடைய தொடர்பை தவிர்த்துறாங்க. இந்த சூழலில் தன்னுடைய குழுவின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கான தீவிர முயற்சியில் அவர் ஈடுபட்டு இருக்காரு. அதன் தொடர்ச்சியாக அவருடைய இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்த தீவிரவாதிகள் நாங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்ப ஏற்பாடு செஞ்சிருந்த இந்த 8 பேருக்கும் பன்னாரி அதிரடிப்படை முகாமிலையும் பக்கத்திலேயே அத்தானியில் இருக்கக்கூடிய சக்தி சுகர் நிறுவனத்திலையும் இருக்கக்கூடிய ஆய்வு மாளிகையில் பயிற்சி அளிக்கப்படுது. இந்த பயிற்சி முழுமையாக ஆயுதங்களை கையாளுதல், தற்காப்பு முறையில் உடனடியாக ஒருத்தர் எப்படி தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறத பற்றியும் இருக்குது. அரசியல் மார்க்கம் சார்ந்த வகுப்புகளும் எடுக்கப்படுது. இதில் எல்லாமே இந்த 8 பேரும் தேர்வடைந்த நிலையில் அதிலிருந்து 4 பேரை மட்டும் தேர்வு பண்ணுறாங்க. மீதி 4 பேரை கழட்டி விட்டுறாங்க. நாகர்கோயிலை சேர்ந்த உபயத்துல்லா அனஸ்கான், உடுமலையை சேர்ந்த ஜியா உல் ஹக், கூடவே ஷானவாஸ் அப்படிங்கிற 4 பேர் மட்டும் தேர்வாகிறாங்க. இதில் ஷானவாஸ் கிட்டத்தட்ட ஒரு 110 கிலோ எடை இருக்கிற இளைஞர். கராத்தேல 4 கருப்பு பட்டைகளை வாங்கினவர். எந்த ஒரு நபரையும் அதிகபட்சம் ஒரு 10லிருந்து 15 வினாடிகளுக்குள்ளாக அடித்து கீழே தள்ளக்கூடிய ஒரு நபர். இதே நபர் 4 பேரை கிட்டத்தட்ட ஒரு 30 வினாடி நேரத்துக்குள்ளே அடித்து முடமாக்கி கீழே தள்ளக்கூடிய அளவுக்கு பயிற்சி பெற்ற திரகாத்திரமான ஒரு நபர். இவர் தலைமையில் தான் இந்த டீம் அனுப்புகிறாங்க. அதே மாதிரி நாகர்கோயிலிருந்து வந்திருந்தலையும் உபயத்துல்லா மிக பலமானவர். எந்த சூழலையும் 2 பேரை அடித்து கீழே தள்ளக்கூடிய அளவுக்கு உடல் திறன் உள்ளவர். இந்த 4 பேரையும் தான் காட்டுக்குள்ளே அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அடுத்தபடியாக குறுக்கலைநூரில் இருக்கக்கூடிய வீரப்பனுடைய தங்கை மகன் முனுசாமிக்கு வீரப்பன் தொடர்புக்கு வர்றாரு. கோயம்புத்தூர் சிறையில் இருந்த மாமாவுக்கு இந்த மாதிரி தகவல் அனுப்பியிருந்தேன், அவர்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல, நீ அவரை சந்தித்து என்னங்கிறத பார்த்துட்டு வாங்குறாரு. இதுக்கடையில் குறுக்கலைநூர் முருகேசனும் கோயம்புத்தூர் சிறைக்கு போகிறாரு. அதுக்கு முன்பாகவே இந்த 4 இளைஞர்களும் நேரடியாக முருகேசனுடைய தொடர்புக்கு வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட 2003ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தினுடைய துவக்கத்தில் இந்த 4 பேரையும் முருகேசன் மூலமாக காட்டுக்குள்ளே அதிரடிப்படை போலீஸார் அனுப்பி வைக்கிறாங்க. அதில் உபயத்துல்லாவும் அனஸ்கானும் என்ன நடந்துங்கிறத பற்றி நம்ம யூடியூப் சேனலில் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. காட்டுக்குள்ளே போயிருந்த இந்த 4 பேரில் உடுமலைப்பேட்டையை சேர்ந்த ஒரு தம்பியை நான் பார்த்து பேசினேன். பேசும்போது கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 15 நாள் சத்தியமங்கலத்திலும் வேறு இடங்கள்லையும் பயிற்சி கொடுத்தாங்க. இந்த பயிற்சியில் எல்லா விதமான கோட்பாடுகளும் எங்களுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் காட்டுக்குள்ளே போனோம். போனதுலேருந்து கிட்டத்தட்ட 19 நாள் நாங்கள் காட்டுக்குள்ளே தங்கியிருந்தோம். இந்த 19 நாளுமே ஒரு உயரமான மலைப்பகுதியில் தான் தங்கியிருந்தோம். காட்டுக்குள்ளே போகும்போது நாங்கள் என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் போனோமோ அதை எதையுமே காட்டுக்குள்ளே போய் சாத்தியப்படுத்த முடியல. காட்டுக்குள்ளே வீரப்பன் தங்கியிருந்த இடத்துல ஒரு மிகச்சிறந்த பாதுகாப்பு மிக்க இடமா இருந்தது. 4 பக்கமும் எங்கேருந்து ஆளுக வந்தாலும் அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிகிற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. அதே மாதிரி அந்த இடத்துலேருந்து நம்ம கீழே தரையை பார்க்கும்போது நம்ம இந்த வழியாக போகலாம் அப்படின்னு நம்ம திட்டமிட்டு கீழே இறங்குவோம். ஆனால் இறங்கும்போது வழி மாறி போயிடும். அதனால் நாங்கள் இருந்த இடம் எதுங்கிறத எங்களால் கடைசி வரைக்கும் கண்டுபிடிச்சிக்க முடியல. ஒரே ஒரு செய்தி மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சது. காலையில் 6 மணிக்கும் சாயங்காலம் 6 மணிக்கும் ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய ஒளிபெருக்கி மூலமாக பக்தி பாடல் பாடுறது ஒரு செய்தி தகவல் மட்டும் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. அதை தவிர வேறு எந்த இடத்தையும் நாங்கள் கண்டுபிடிக்க முடியல. போகும்போது காவிரி ஆற்றை கடந்து தான் போனோம். அதே மாதிரி காவிரி ஆற்றை கடந்து 4 முறை நாங்கள் வெளியில் வந்துட்டு மீண்டும் அந்த புறப்பட்ட இடத்துக்கே போயிட்டோம். ஒவ்வொரு முறை வரும்போதும் நாங்கள் ஒரு 5 லிட்டர் அல்லது 10 லிட்டர் தண்ணி கேனை ஒன்று எடுத்துகிட்டு வருவோம். அந்த கேனை அடி வயிற்றில் வச்சு தான் காவிரி ஆற்றை நீந்தி நாங்கள் வெளியில் வருவோம். போகும்போது அந்த 5 லிட்டர் கேனில் தண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம். கர்நாடகா அதிரடிப்படை போலீஸார் நாங்கள் ஒவ்வொரு முறை வரும்போதும் எங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல தான் கேம்ப் போட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாமல் தான் நாங்கள் வந்துட்டு போனோம். நாங்கள் காவிரி ஆற்றை கடந்து இந்த பக்கம் வந்து போன ஒவ்வொரு முறையும் எங்களை ஒரு இடத்துல வீரப்பன் சேத்துக்குடி கோவிந்தன் 2 பேரும் நிற்க வச்சுட்டு அவங்க போய் வேறு அவங்க தொடர்பாளர்களை பார்ப்பாங்க, பேசுவாங்க, உணவுப் பொருள் மற்றதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, ஏதாவது செய்தி பேசி பரிமாறிட்டு வருவாங்க. ஆனால் எங்களை எந்த வீட்டுக்கு கூட்டி போகல, எந்த இடத்துலையும் எங்களை இரவு தங்க வைக்கல. காவிரி ஆற்றை கடந்து நாங்கள் புறப்பட்ட இடத்துக்கே மறுநாள் காலையிலுக்குள்ளே போய் சேர்ந்துருவோம். இந்த மாதிரி தான் நாங்கள் 4 முறை வந்துட்டு போனோம். வீரப்பன் சேத்துக்குடி கோவிந்தன் உள்ளிட்ட 4 பேரையும் எங்களுக்கு அடிக்கிறதுக்கு பல்வேறு விதமான சூழல்களில் வாய்ப்பு கிடைச்சது. அப்படி அடிச்சுட்டு நம்ம அங்கேருந்து கட்டாயம் தப்பிச்சு வர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் தான் நாங்கள் அந்த நோகத்தை கைவிட்டோம். 2வதாக
காட்டுக்குள்ளே நம்ம வர்ற வழியிலையும் வீரப்பன் குழுவினர் 2-3 இடங்களில் கன்னி வெடி வச்சுருந்தாங்க அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னார். அவங்க சொல்லக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா, கன்னி வெடின்னு சொல்கிறாங்க. அந்த கன்னி வெடி எப்படி இருந்துங்கிறத பற்றி நான் அவங்ககிட்ட கேட்கும்போது, மரத்தில் ஏதாவது ஒரு வெடிகுண்டு மாதிரியான ஒரு துணி மூட்டையை கட்டி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது கன்னி வெடி அல்ல. வீரப்பன் குழுவினர் வழக்கமாகவே காட்டுக்குள்ளே தங்கி இருக்கும்போது அவங்க தங்குற இடத்துக்கு பக்கத்தில் போகிற வர்ற வழிகளில் ஏதோ ஒரு இடத்துல துப்பாக்கியினுடைய கரிமருந்தை ஒரு துணியில் கட்டி அந்த மரத்தில் கட்டி வச்சுருவாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் ஏதாவது விலங்குகள் வந்தால் அந்த மருந்தினுடைய நெடி அடித்து பக்கத்தில் வராமல் போகிறதுக்கான ஒரு தற்காப்பு முயற்சி. அதைத்தான் இந்த இளைஞர் கன்னி வெடி அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது கன்னி வெடி அல்ல. அது வேட்டைக்காரர்கள் வழக்கமாக காட்டுக்குள்ளே தங்கும்போது அந்த இடத்துல கட்டி வைக்கிற ஒரு மருந்து பொட்டலம். அதை பார்த்துட்டு தான் இவர் கன்னி வெடின்னு சொன்னார். இப்படிப்பட்ட சூழலில் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கும்போது 19 நாள் முடிகிற நேரத்தில் என் கூட வந்து அந்த ஷானவாஸை அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு குல்லா பூச்சி மாதிரியான ஒரு பூச்சி கடிச்சிருச்சு. வழக்கமாக நம்ம ஊர்ப்புறங்களில் பார்க்குற குல்லா பூச்சி தரையில் மண்ணுக்குள்ளே தான் குடியிருந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் காட்டில் பார்த்த அந்த பூச்சி பறந்து வந்து ஆள் மேலே உட்கார்றது அல்லது இடம் விட்டு இடம் போகிற மாதிரியான இருந்தது. அப்படி வந்து ஒரு பூச்சி ஷானவாஸ் மேலே விழுந்து அவருடைய காலில் கடிச்சிருச்சு. அந்த கடிப்பட்ட உடனே அவருக்கு காலில் அந்த கடித்த இடமும் வீங்கிட்டுது. உடல் முழுவதும் தடிப்பு தடிப்பாக வர ஆரம்பிச்சிட்டது. அவருக்கு மூச்சு முட்ட ஆரம்பிச்சது. பேசுகிறதே ரொம்ப தடுமாற ஆரம்பித்தார். அப்போ A1 தான், அதாவது போலீஸாருடைய குறியீட்டின்படி A1 அப்படிங்கிறது வீரப்பனை சொல்லுவாங்க. A1 உடனடியாக அங்கேருந்து துப்பாக்கி எடுத்து வரல மாட்டு போனவர் ஒரு 10 நிமிஷத்தில் ஏதோ ஒரு பச்சிலையை கொண்டு வந்தார். அதை உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்கி அந்த கடிப்பட்ட இடத்தின் மேலே சாறு 4 சொட்டு விட்டார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய உடல் இயல்பு நிலைக்கு வர ஆரம்பிச்சிடுது. அந்த தடிப்பு மறைய ஆரம்பிச்சிடுது. உடனடியாக சட்டை பேண்ட்டையெல்லாம் கழட்ட சொல்லிவிட்டு முழுமையாக உடலில் தடிப்பு இருந்த எல்லா இடத்துக்கும் நீவி விட்டு, ஒரு குழந்தை எப்படி பெற்றவங்க கவனிச்சுக்குவாங்களோ அந்த மாதிரி வீரப்பன் ஷானவாஸை கவனிச்சிட்டாரு. சேத்துக்குழி கோவிந்தனும் ரொம்ப அக்கறையோட கவனித்து பார்த்துக்கிட்டாரு. அதனால் எங்களால் எந்த வேலையும் செய்ய முடியல. நாங்கள் திரும்பி வர வேண்டிய சூழல் வந்துட்டுது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நேரத்தில் வீரப்பன் இவங்க 4 பேரையும் உண்மையிலேயே தீவிரவாதிகள் தான், நமக்கு உதவி செய்ய வந்தவங்க தான் அப்படின்னு நம்பினாரா, இல்லை சந்தேகப்பட்டாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வந்தது. இதை பற்றி நான் அந்த கட்டத்தில் வீரப்பனோட தொடர்புக்கு போயிட்டு வந்த கொளத்தூர் மணியன்கிட்ட ஒரு முறை நான் பேசினேன். நான் பேசும்போது வீரப்பன் இதை பற்றி எங்கிட்டையும் தான் சொன்னாருங்க. அவங்க வந்திருந்த 4 பேருமே உண்மையான அமைப்பை சேர்ந்த ஆளு கிடையாது, போலீஸ் இன்ஃபார்மர் தான் அப்படிங்கிறத சேத்துக்குழி கோவிந்தன் முதல்லையே உறுதிப்படுத்திடுறாரு. கோவிந்தன் சந்தேகம் வந்தோடனே அதை வீரப்பன் சொல்கிறாரு, ஆனால் இவங்க 4 பேருமே உண்மையிலேயே சிறையிலிருந்து வந்த ஆளுக மாதிரி தெரியல, இவங்க பார்வை நடவடிக்கை எல்லாமே சந்தேகமாக இருக்குது, இவங்க நம்பத்தகுந்த ஆளுக இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஆனால் வீரப்பன் உண்மையிலேயே அண்ணன் அனுப்பின ஆளுக தான், இவங்க உண்மையான ஆளுக தான் அப்படிங்கிறத ரொம்ப திடமாக நம்பியிருக்காரு. ஆனாலும் அவருக்கும் சேத்துக்குழி கோவிந்தன் சொன்னதுக்கு பிறகு ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை சரி பண்ணுறதுக்காக இந்த 4 பேர்கிட்டையும் வெவ்வேறு இடங்களில் வேறு இடத்துக்கு வேட்டைக்கு போகிற மாதிரி அல்லது தண்ணி எடுக்க போகிற மாதிரி இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை வச்சு தனியாக கூட்டிகிட்டு போகும்போது அவங்கள வீரப்பன் கையில் வச்சுருக்கிற துப்பாக்கியையும் அல்லது சேத்துக்குழி கைதன் வச்சுருக்கிற துப்பாக்கியையும் அப்போ எடுக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடுகளை பண்ணுறாங்க. என்ன பார்த்திங்கன்னா, ஒரு 303 துப்பாக்கி கிட்டத்தட்ட 3650 கிராம் எடை கொண்டது. ஒரு SLR 4550 கிராம் எடை கொண்டது. இந்த துப்பாக்கி ரொம்ப கனமாக இருக்கும். நம்ம வழக்கமாகவே சினிமாவில் துப்பாக்கியை பார்த்துருக்குறோம். அப்படி பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த துப்பாக்கியை எடுத்து பயன்படுத்தக்கூடிய நபர்கள் ரொம்ப எளிமையாக தூக்கி போடுறது, வீசுறது, இந்த கையிலேருந்து இந்த கையில் மாற்றுறது, இந்த மாதிரியான வேலைகளை செய்வாங்க. அந்த எண்ணத்தின் அடிப்படையில் நம்ம அந்த துப்பாக்கி ரொம்ப எடை குறைவாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் ரொம்ப எளிமையாக தூக்க முயற்சிப்போம். ஆனால் கை தடுமாறும், இன்னொரு கையும் உதவிக்கு போகும், அல்லது துப்பாக்கி பிடிக்கும்போது ஒரு எதிர்பாராத தடுமாற்றம் வரும். ஆனால் துப்பாக்கி பிடிச்சு பழகினவங்களுக்கு, ஏற்கனவே பயிற்சி எடுத்தவங்களுக்கு அதனுடைய எடை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அந்த அடிப்படையில் அந்த துப்பாக்கி எடுக்க போகும்போதே அதுக்கு தேவையான அளவுக்கு பலத்தை கையில் கொடுத்து அதை எடுப்பாங்க. ஒரு தடுமாற்றம் இருக்காது. இதை அனுபவத்தில் தெரிஞ்சு வச்சுருந்த வீரப்பன் இந்த 4 பேரையும் வெவ்வேறு இடங்களில் கூட்டிகிட்டு போயிட்டு ஒவ்வொருத்தரையும் துப்பாக்கி எடுக்கிறதுக்கான வேலையை கொடுக்குறாரு. அப்போ அவங்க துப்பாக்கி எடுக்கிற அந்த முறையை பார்த்த உடனே இவங்க போலீஸ் அனுப்பினால்தான், உளவாளி தான், இவங்க உண்மையான அமைப்பை சேர்ந்த ஆளுக இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாரு. ஏன்னா இந்த 4 பேரும் போகும்போது சொன்ன பொய் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வெளி உலகத்தில் எல்லா விதமான தொடர்புகளும் இருக்குது, எங்களுக்கு தேவையான பணம், ஆயுதம் எல்லாமே இருக்குது, ஆனால் பயிற்சி எடுக்கிறதுக்கு தேவையான இடம் இல்லை, அதுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கோம்,
நாங்கள் இது வரைக்கும் துப்பாக்கியை பார்த்தே கிடையாது, உங்கள்கிட்ட தான் நாங்கள் பயிற்சி எடுத்துக்கணும். நாங்கள் வெளியில் போனதுக்கப்புறம் எங்களை மாதிரியே குழுவாக 5 பேர் 10 பேர் 15 பேர் கொண்ட குழு உங்களோட காட்டுக்கு அனுப்புவோம். அவங்க ஒரு குறிப்பிட்ட காலம் உங்கள்கிட்ட இருந்து பயிற்சி எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுவாங்க. அதுக்கு பிறகு இந்திய இராணுவத்துக்கும் காவல்துறைக்கும் எதிரான போராட்டத்தை நாங்கள் தொடங்கலான்னு இருக்கோம். நீங்கள் பயிற்சி கொடுத்து அனுப்புகிற பொறுப்பை மட்டும் எடுத்துக்கங்க. மற்றபடி உங்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகள், ஆயுத உதவிகள், வெடிமருந்து எல்லாமே நாங்கள் வெளியிலேருந்து வாங்கி தர்றோம். துவக்கமாக நாங்கள் வந்திருக்கோம். அடுத்து எங்களுடைய அமைப்பின் தலைவர் உங்களுக்கு தொடர்ந்து ஆளுகளை அனுப்பிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. அப்போ வீரப்பன் விசாரித்ததிலும் இவங்க ஏற்கனவே துப்பாக்கி பார்த்ததில்லை, பிடிச்சதில்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் எடுத்த விதம், துப்பாக்கியை கையாண்டதுக்கான வீரப்பனுக்கு இவங்க 4 பேருமே உளவாளிகள் அப்படின்னு சந்தேகம் உறுதியானதுக்கு பிறகு உடனே குறுக்கலையனூர் போகிறாரு. முருகேசனை பார்த்து, நீ கோயம்புத்தூர் சிறைக்கு போய் பெரிய மாமனை பார்த்து, நீ அனுப்பின ஆள் தான் இவங்க 4 பேரா அப்படிங்கிறத கேட்டுவான்னு சொல்லி முருகேசனை அனுப்புகிறாரு. முருகேசன் போயிட்டு அங்கிருந்த மாதையன் மாமனை என்னால் பார்க்க முடியலன்னு திரும்பி வந்துடுறாரு. அதுக்கு பிறகு மூலக்காடு, இப்போ வீரப்பன் உடல் வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஊரில் வீரப்பன் அவங்களுடைய அண்ணன் மனைவி மாரியம்மாளக்காவுடைய அக்கா வீட்டுக்காரர்லாம் இருக்காங்க. அவங்கள சந்தித்து அதில் அக்கா வீட்டுக்காரர் கந்தசாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவரையும் கோவை சிறைக்கு அனுப்புகிறாரு. கோவை சிறைக்கு போன கந்தசாமியும் மாதையனை சந்திக்க முடியாமல் திரும்பிடுறாரு. இதுக்கு பிறகு இந்த 4 பேருமே போலீஸ் அனுப்பின ஆள் தான், உண்மையில் கோவை சிறையிலிருந்து மாதையன் அனுப்பின ஆளுக இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்திடுறாங்க. அப்படி உறுதிப்படுத்தினதுக்கு பிறகு வீரப்பன் இந்த 4 பேரையும் காட்டுக்குள்ளேயே கதையை முடிச்சிருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாரு. அப்போ சேத்துக்குழி கோவிந்தன் தடுக்கிறாரு. ஏன்னா இந்த 4 பேரை நம்ம இங்கே கொண்டுட்டோம்னா வெளியில் செய்தி போக போகிறதில்ல, போலீஸ் எதுவும் சொல்ல மாட்டாங்க, சைலண்டாக விட்டுருவாங்க. ஆனால் இவங்க உள்ளே வர்றதுக்கு காரணமாக இருந்த குறுக்கலையனூர் முருகேசன், மூலக்காடு கந்தசாமி, வேளாம்பட்டி கனகராஜ், இந்த 3 பேருக்கும் நிச்சயமாக போலீஸ் பெரிய பிரச்சனை கொடுப்பாங்க. இவங்க 4 பேரும் வெளியில் போய் என்ன நடந்துற போகுது, நம்மளை பற்றி என்ன சொல்லிட போகிறாங்க, நம்மளை இந்த வகையில் வந்து பிடிக்க போகிறாங்க. நமக்கு இந்த 4 பேரால் எந்த பிரச்சனையும் இல்லை, 4 பேரையும் துரத்தி விட்டுருவோம், இவங்கள நம்ம இங்கே வச்சுக்க வேணாம். இந்த 4 பேரையும் கொண்டுட்டோம்னா இந்த 3 பேருக்கும் நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நெருக்குதல் அதிகமாகும். இனி நெருக்குதலை குறைச்சிக்கிட்டு நம்ம வாழ்கிறதான் நல்லது. அதனால் 4 பேரையும் துரத்தி விடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. 4 பேரையும் காட்டிலிருந்து வெளியில் அனுப்புறதுக்கு வீரப்பன் ஏற்பாடு பண்ணுறாரு. இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்த தீவிரவாதிகள் அப்படிங்கிற பேரில் காட்டுக்குள்ளே போன 4 பேரும் 18 நாள்கள் காட்டில் இருந்துட்டு 19ஆம் நாள் மீண்டும் அவங்க புறப்பட்ட அந்த தருமபுரி மாவட்டம் நெருப்பூர் காட்டு வழியாகவே வீரப்பன் குழு வெளியில் அனுப்பிவிட்டு போயிடுறாங்க. வெளியில் வந்திருந்த 4 பேரில் ஒருத்தரான கோவை மாவட்டம் உடுமலைப்பேட்டை சேர்ந்த ஒருவர்கிட்ட நான் பேசும்போது வீரப்பன் எங்ககிட்ட நடந்துக்கிட்ட விதமும் நாங்கள் அவர்கிட்ட நடந்துகிட்ட விதமும் ரெண்டும் நேர் எதிர்மாறாக இருந்தது. எங்களுடைய திட்டப்படி இன்னும் கொஞ்ச நாள் நாங்கள் காட்டுக்குள்ளே இருந்து அடுத்தடுத்த நகர்வுகள் ஏதாவது ஒன்று செய்யலான்னு தான் முயற்சி பண்ணி பார்த்தோம். ஆனால் ஷானவாசனுடைய உடம்புல அந்த பூச்சி கடிச்சவனுடைய விளைவாக வெளியே வர வேண்டியதாக போயிட்டுது. வெளியில் வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகளுக்குள்ளாகவே எனக்கும் ஷானவாஸுக்கும் காவல்துறையில் எழுத்தாளர் பணி போட்டு கொடுத்துட்டாங்க. 2 பேருமே அரசு பணியில் சேர்ந்து வேலைக்கு போயிட்டு இருந்தோம். அந்த சூழலில் ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு 2 பேருக்கும் திருமணமாகி குடும்பம் குழந்தை குட்டியோடு நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருந்த சூழலில் ஒரு முறை அந்த குல்லாப்பூச்சி கடித்த இடத்துல லேசாக ஒரு சின்ன வீக்கம் வந்தது. தொடர்ந்து ஒரு 15-20 நாள் அந்த வீக்கம் தொடர்ந்து காலையே இருந்துகிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு ஷானவாஸ் உடுமலைப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஷாஜஹான் அப்படிங்கிற ஒரு மருத்துவருடைய மருத்துவமனைக்கு போனோம். அவர் அதை சோதனை பண்ணி பார்த்துட்டு உடனே ஆப்ரேஷன் பண்ணி உள்ள வெள்ளையாக மாதிரி இருந்த ஒரு கட்டியை எடுத்துகிட்டு திரும்ப விட்டார். அடுத்த 1 அல்லது 2 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் அந்த இடத்துல கட்டி வந்தது. இப்படியே 6 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு முறை அந்த இடத்துல கட்டி வர ஆரம்பிச்சிட்டே இருந்தது. கட்டி வந்துன்னா ஒரு 15 நாள் 20 நாள் அது வீக்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் வெடிக்கும், உள்ளேருந்து வெள்ளையாக ஒரு நீர் வரும். மருத்துவர் ஷாஜகானும் இதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாரு, ஆனால் அதை தடுக்கவே முடியல. கிட்டத்தட்ட அந்த கட்டத்தில் 110 கிலோ 120 கிலோ உடல் எடையில் இருந்த ஷானவாசனுடைய உடல் கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமாகிட்டே இருந்தது. 2018ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோ எடையுள்ள ஒரு ரொம்ப சின்ன பையனை மாதிரியான உடலமைப்புக்கு வந்துட்டார். அந்த நோய் தீரவே இல்லை. அப்பப்போ காலில் வீக்கம் வர்றது, உடம்பு பூரா தடிக்கிறது, இந்த மாதிரி சூழல்லையே வந்துகிட்டு இருந்தது. 2018ஆம் ஆண்டு என்ன காரணம் அப்படின்னு தெரியாமையே ஷானவாஸ் இறந்து போயிட்டார். நான் மட்டும்தான் இருந்துகிட்ருக்கேன். எனக்கும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் தொடர்ந்து குடும்பத்தில் வந்துட்டு இருக்குது. எந்த ஆள்னு தெரியாத ஆளுகளை 2-3 தடவை கொலை முயற்சியும் பண்ணாங்க. அது எதுக்குன்னு தெரியல. ஒரு சிக்கலான சூழல் தான் போயிட்டுருக்கு. தயவுசெய்து என்னுடைய பேரையோ என்னுடைய புகைப்படத்தையோ நான் எந்த ஊரை சேர்ந்தவங்கிற விவரத்தையோ வெளியிடாதீங்க, அது எனக்கு பல்வகையிலையும் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு அந்த நபர் சொன்னார். அதுக்கு பிறகு நாகர்கோவில் பகுதியை சேர்ந்த உபயத்துல்லா, அனஸ்கான், இவங்க 2 பேரையும் பார்த்தேன். இதில் உபயத்துல்லா மிக மோசமான ஒரு
சூழலில் வருத்தத்தோடு ஒரு செய்தியை சொன்னார். என் மேலே தக்கலை பகுதியில் பல வழக்குகள் இருக்குது. ஊரில் நல்லது கெட்டது எது நடந்தாலும் நல்லதுக்கு ஆதரவாக நின்று தட்டி கேட்பேன். இது பல இடங்களில் சட்டத்துக்கு எதிராக போனதுனால காவல்துறை மேலே பல வழக்குகளை போட்டாங்க. தொடர்ந்து போலீஸ் சித்திரவதை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கைது செய்கிறது, சிறைக்கு அனுப்புறது, இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க. இந்த சூழலில் விஜயன் அப்படிங்கிற ஒரு காவல்துறை நண்பர் இருந்தார். அவர் ரொம்ப நேர்மையான மனிதன். அவர் தான் என்னை ஒரு முறை கூப்பிட்டு, வீரப்பனை சந்திக்கிறதுக்கு நீங்கள் போகணும், போய் நாங்கள் சொல்லக்கூடிய சில வேலைகளை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வழக்கடையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போய் இந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்டு வாங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லி நானும் என்னோட அனஸ்கான் அப்படிங்கிற தம்பியை கூட்டிகிட்டு காட்டுக்கு போக முடிவு பண்ணி காட்டுக்கு போனேன். போகும்போது எங்களுக்கு கொடுத்த டார்கெட், எந்த சூழல் வந்தாலும் 4 பேரையும் கொன்று தலையை எடுத்துகிட்டு வந்துடுங்க, இல்லை தொடர்பை தொடர்ந்து அப்படியே புதுப்பிச்சுட்டு அடுத்த டீம் நம்ம காட்டுக்குள்ளே வேற ஆள் அனுப்புறதுக்கான ஒரு ஏற்பாட்டோடு வாங்க அப்படின்னு தான் சொல்லி அனுப்புகிறாங்க. நாங்கள் உள்ளே போனோம். போனதுக்கு பிறகு வீரப்பனை கொல்றதுக்கும் அடிக்கிறதுக்குமான சூழல்கள் கூட வந்தது. ஆனால் நாங்கள் வளர்க்கப்பட்ட எங்களுடைய நெறிக்கு எதிரானது. எங்களுடைய நெறியின் அடிப்படையில் எதிரியாக இருக்கிற ஒருவனை வேண்டுமானால் நம்ம எதிர்த்து சண்டை போடலாம், வெற்றி பெறலாம், அது வேறு விஷயம். ஆனால் நம்பி இருக்கிற ஒருத்தருக்கு துரோகம் பண்ணுறது மார்க்கத்துக்கு எதிரானது. அந்த வகையில் நாங்கள் வீரப்பனுக்கு எதுவும் செய்யக்கூடாதுங்கிற முடிவில் நாங்கள் திரும்பி வந்துட்டோம். திரும்பி வருகின்ற அந்த சூழலோட எங்களுக்கு கொடுத்துருந்த அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையை நான் சொல்ல ஆரம்பிச்சோம்னா 4 பேரும் தாக்குதலுக்கு தயாராகிடணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தது. நாங்கள் திரும்பி வந்துட்டு இருக்கும்போது சேத்துக்குழி கோவிந்தனும் வீரப்பனும் தான் எங்களை கொண்டு வந்துட்டு வந்தாங்க. சேதுமணியும் சந்திரகோடாவும் ஒரு இடத்துல தங்கிட்டாங்க. அந்த இடத்துல எங்களோட வந்த இன்னொரு நபர் கூட கேட்டார், நம்ம அல்லாஹு அக்பர் சொல்லலாமா அப்படின்ட்டு. நான் வேணான்ட்டேன். ஏன்னா நம்ம நெறி தவறி வாழக்கூடாது அப்படிங்கிற முடிவில் நாங்கள் திரும்பி வந்துட்டோம். ஏன்னா எங்களை எந்த இடத்திலும் துரோகியாகவோ எதிரியாகவோ நினைக்காத வீரப்பனை நம்ம எப்படி கொல்ல முடியும், அதுக்கான சூழல் இருந்தாலும் வேண்டான்னு சொல்லி நாங்கள் திரும்பி வந்துட்டோம். இந்த காரணத்தினாலேயே, அதாவது ஒரு வகையில் சொல்ல போனோம்னா நாங்கள் வீரப்பனுக்கு துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் எங்களை நம்பின அளவுக்கு நாங்கள் அவங்களுக்கு உண்மையான விசுவாசியாக இருக்கல. அந்த காரணத்தினால தான் ஒரு பெரிய மன ஒருத்தரோடு இன்றைக்கி வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். வீரப்பனுக்கு நாங்கள் துரோகம் பண்ணலை, ஆனால் துரோகம் பண்ணலான்னு நினச்ச காரணத்தினாலேயே நாங்கள் பல சோதனைகளை அனுபவிச்சுட்ருக்குறோம். என்னுடைய குடும்பத்தில் ஒட்டுமொத்த நிம்மதியும் போயிட்டுது. ஒரு மோசமான சூழல் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். இதுக்காக ஏதாவது ஒரு கட்டத்தில் வீரப்பனோடு ரொம்ப நெருக்கமாக இருந்த அவர் நம்பிக்கைக்குரிய ஒருத்தர்கிட்ட பகிரங்கமாக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுங்கிற சூழலில் இருக்கேன். அந்த சூழல் நிச்சயமாக நான் ஒரு கட்டத்தில் செய்வேன். செஞ்சால் தான் என்னுடைய மனம் அமைதியாகும். அந்தளவுக்கு என்னுடைய குடும்பத்திலும் எனக்கும் பிரச்சனைகள் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் கூட இருந்த இன்னொரு நபரான அனஸ்கானை பார்த்து நான் பேசினேன். அனஸ்கான், எங்களுக்கு போலீஸ் சொன்ன ஒரே ஒரு விஷயம், வீரப்பன் மூலமாக இனி ஒரு கொலை நடக்கக்கூடாது, அதை நீங்கள் போய் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் போனோம். போனதுக்கு பிறகு எங்கள் மூலமாக இதையெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு போலீஸ் நினச்சாங்களோ இல்லையோ, எங்கள் மூலமாக ஒரு தொடர்பை ஏற்படுத்த நினச்சாங்க. அதுக்கான வழிவகைகளோடவே நாங்கள் வந்திருந்தோம். ஆனாலும் தொடர்ந்து அந்த தொடர்பை ஏற்படுத்த முடியாமல் போயிட்டுது. நாங்கள் உண்மையான அமைப்பை சேர்ந்த ஆளுகளில் போலீஸ் இன்ஃபார்மர் தான் அப்படிங்கிறத வீரப்பன் அவருடைய புத்திசாதுரியத்தால் கண்டுபிடிச்சாரு. அதனால் எங்களுடைய தொடர்புக்கு வராமல் திரும்ப அப்படியே விட்டுட்டு போயிட்டார். இந்த சூழலில் நாங்கள் இங்கே இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 2 பேரில் அனஸ்கானுக்கு தமிழ்நாடு அரசு காவல்துறை சார்ந்த அமைச்சு பணியில் வேலை போட்டு கொடுத்துட்டாங்க. உபயத்துல்லாவுக்கு ஏதோ உதவிகள் செஞ்சுருக்காங்க. இந்த சூழல் தான் போயிட்டுருக்கு. உபயத்துல்லாவுடைய ஒரு மகனும் கிட்டத்தட்ட ஒரு 9-10 வயதில் உடல்நலக்குறைவால் இறந்துடுறாரு. அனஸ்கானுக்கு பிறந்திருந்த 2 குழந்தைகளும் உடல் சீர்கேட்டினால இறந்துடுறாங்க. இப்போது அனஸ்கானும் பார்வை குறைபாடு ஏற்பட்டு ரொம்ப சிக்கலான ஒரு சூழல் தான் வாழ்ந்துட்டுருக்காரு. இவங்க சொல்லக்கூடிய செய்தி என்ன பார்த்தீங்கன்னா, வீரப்பன் ரொம்ப நேர்மையானவர், அவரை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்கள் துணை போயிட்டோம். துணை போனதுனாலேயே எங்களுடைய குடும்பமும் நாங்களும் நிம்மதி இழந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு செய்தி வேதனையாக சொன்னாங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்துங்கிறத பற்றி குறுக்கலைஞர் முருகேசன்கிட்ட நான் பேசும்போது, இந்த 4 பேரும் காட்டிலிருந்து வெளியில் போனதுக்கு பிறகு ஒரு சில நாளுக்கு பிறகு மீண்டும் ஒரு 3 பேர் வந்தாங்க. என்னை தருமபுரி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து கண்ணை கட்டி காரில் போட்டு கொண்டு போயிட்டாங்க. ஒரு இடத்துல கொண்டு போய் 3 நாள் அடைச்சி வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல ஆடு அல்லது எருமை சத்தம் மட்டும் தான் கேட்டுது. வேறு எந்த பேச்சு சத்தமோ மனித நடமாட்டமோ இருக்கிறதுக்கான இடம் இல்லை. அந்த மாதிரி இடத்துல ஒன்று கொண்டு போய் 3 நாள் அடைச்சி வச்சு கொஞ்சம் அடிக்கவும் செஞ்சாங்க. அதுக்கு பிறகு உங்கள் மாமா சொன்ன தம்பி, நாங்கள் 25 லட்ச ரூபாய்க்கு துப்பாக்கி வாங்கி வச்சுருக்கோம், துப்பாக்கி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கணும், எங்கே இருக்கார், எப்படி சந்திக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாதுங்க, அவங்க வந்தாங்கன்னா தான் நான் உங்களுக்கு தகவல் சொல்ல முடியும், எங்கள் மாமா வரலைன்னா நான் எப்படி தகவல் சொல்ல முடியும்னு சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் மருந்து மாத்திரைலாம் வாங்கி வச்சுருக்கோம், உங்கள் மாமா கேட்டார், அதை கொடுத்து அனுப்பணும், யார் மூலமாக கொடுத்து அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்டார். 4 நாளும் என்னை விசாரித்ததில்
எனக்கும் மாமாவுக்கும் நேரடியாக எந்த விதமான தொடர்பும் இல்லை. மாமாகிட்டேருந்து தகவல் வந்தால் தான் நான் வர முடியுங்கிறது தெரிஞ்சதுக்கு பிறகு என்னை கொண்டு வந்து பாலக்காடு பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டு காரில் போயிட்டாங்க. நான் அங்கேருந்து ஊருக்கு வந்தேன். இந்த காலகட்டத்தில் மாமா என்னை 2 முறை சந்திச்சிருக்காரு. சந்திக்கும்போது முதல் சந்திப்புக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அம்மா தான் கட்டாயப்படுத்தி போக சொன்னாங்க. போய் பார்த்தேன். சொந்தக்காரனே வந்து பார்க்கலன்னா எப்படிடா மாப்பிள்ள அப்படின்னு சொன்னார். இனிமேல் நான் வந்து பார்க்குறேன் மாமா, நீங்கள் தகவல் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கு பிறகு யார் எந்த இடத்துக்கு போனாலும் அடுத்தவங்க கொடுக்குற பொருளை எல்லாம் வாங்கி உடனடி சாப்பிட்றாத. எனக்கு சின்ன வயசில் 18, 19 வயசாக இருக்கிற காலத்திலேருந்து தொடர்ந்து சாப்பாட்டில் விஷம் வச்சு கொடுத்து என்னை கொல்றதுக்கான முயற்சி நடந்துகிட்ருக்குது. அதை நீ கவனமாக பாரு, மனசில் வச்சுக்க. எந்த சூழ்நிலையிலையும் புது இடத்துக்கு போனால் முதல்ல சாப்பிட்றாத அப்படிங்கிறத மாமா அடிக்கடி சொல்லுவார். நான் வாங்கிட்டு போய் கொடுக்குற பொருளையும் கூட என்னையும் சாப்பிட வச்சு தான் மாமா சாப்பிடுவார். அந்த அளவுக்கு தான் அவர் பாதுகாப்பாக இருந்தார் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இதோடு நான் சொல்லி வந்துக்கிட்டு இருக்கிற வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் தொடருடைய இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இதனுடைய தொடர்ச்சி என்ன அப்படிங்கிறதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கன்னா ஏற்கனவே வெளியாகி இருக்கிற வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததனுடைய இறுதி பகுதியிலிருந்து தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களை சந்திக்கிறேன் வேறு செய்தியில் வேறு இடங்களிலிருந்து. நன்றி, வணக்கம்.